இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு நீ வந்த? எதுக்கு இங்க வந்த? போ, வெளியே போ. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் சாரா, தயவு செஞ்சு அவரை விட்டு போயிடுங்க. என் வருணை எனக்கே திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னது? என்ன சொன்ன? உன் வருணா தாலி கட்டிட்டா அவன் உனக்கு சொந்தமாயிருவானா? இவன் ஏன் வருண் எனக்கு மட்டும் தான் சொந்தம். இடையில நீ வந்துட்டு என்ன விட்டுட்டு போக சொல்றியா? சாரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்களும் அவரும் லவ் பண்ணிருக்கலாம், ஆனா வருண் இப்போ என் புருஷன். எனக்கு எல்லாமே இவர்தான். இவர் இல்லாம இனி என் வாழ்க்கையே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னது புருஷனா? அத நீ சொல்லக்கூடாது, அவன் சொல்லணும். அவன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் நான் தான் அவனோட பொண்டாட்டி. அத மாத்த யாராலையும் முடியாது, புரிஞ்சுதா? சாரா ப்ளீஸ், வருண நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் அவர் மேல உயிரையே வச்சிருக்கேன். சாரா, தயவு செஞ்சு இத பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். உன் லவ் நான் ஏன்னு தெரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஆஃப்டர் ஆல் ஒரு பணத்தை கட்டி வருண விலைக்கு பேசுவ? சாரா, இல்ல சாரா, இது எப்படி வந்துச்சுன்னு வாயை மூடு. ஆசை கட்டி என்ன மயக்கலாம் நினைச்சியா? இந்த காசுக்காக தான் நான் வருணை ஏமாத்தி கல்யாணம் பண்ண. என்னையும் உன்ன மாதிரி நினைச்சியா? நான் வருண் மேல வச்சிருக்கிறது ட்ரூ லவ். நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் உன்னால வாங்கவே முடியாது. நீ மரியாதைங்கிறது கிளம்பு. ஐயோ சாரா, ப்ளீஸ் என்ன நம்புங்க. சத்தியமா இந்த பேக்ல பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. எப்படி எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டே நடிக்கிறியா? இங்க பாரு, உனக்கு வேணா பணம் முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் வருண் தான் முக்கியம். அவனை எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். முதலிங்கிறது போடி, முதலிங்கிறது போடி. சாரா, அத்தை வருண காணும்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க இவரை இங்க பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். வருண், வருண் எந்திரிங்க, வாங்க வருண். வருண், ஏய் கையெடு. என்ன பண்ற வருண்? வருண்